அதாவது ஒரு ஷெப்பர்ட், ஒரு மேய்ப்பன் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு 100 ஆட்டுக்குட்டி இருக்கு. அதுல ஒரு ஆட்டுக்குட்டி மாத்திரம் காணாம போயிடுச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாரு, அந்த வனாந்தரத்துல அந்த 99 ஆட்டுக்குட்டி அப்படியே வச்சுட்டு அந்த ஒரு ஆட்டுக்குட்டி பின்னாடி போவாரு. ஏன் அப்படின்னா, தொலைந்து போனது பின்னாடி அது தேடி கண்டுபிடிப்பேன், அது தேடாம இருப்பாரோ, அது கண்டுபிடிப்பாம இருப்பானோ அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அப்படி இருக்கச்சு, நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தொலைந்து போன ஒரு ஆட்டுக்குட்டி பின்னாடி தான், பாவிகளான நம்ம பின்னாடி தான் அவர் ஓடி வந்தாரு. இயேசு கிறிஸ்துங்கிற அந்த ஒரு மேய்ப்பன் கீழே நம்ம எல்லாரும் ஆட்டுக்குட்டி அவரோட மந்தையில இருக்கும். ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியுமே அவருக்கு வெளியேறப்பட்டது. ஸோ இந்த இடத்துல ஆட்டுக்குட்டிங்கிறச்சு ஆத்மாவை குறிக்குது. ஸோ நம்மளும் என்ன பண்ணணும்னாக்கா, தேவனுக்கு ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒரு கிருபையினால அந்த சுவிசேஷத்தை சொல்லி அந்த தொலைந்து போன யாராவது ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்துல போயிருக்கலாம், இல்ல ஆண்டவர் சில ஆத்மாக்களை உங்ககிட்ட காமிக்கலாம். ஏசப்பா கிட்ட ஜபத்தை பண்ணிட்டு சுவிசேஷத்தை சொல்லி அந்த ஆத்மாக்காக மருத்துவர் ஜபித்ததோடு மட்டும் இல்லாம அந்த ஆத்மா பின்னாடி போய் அந்த மனிதர்கள் பின்னாடி போய் அவங்கள நம்ம இயேசு பக்கம் திருப்பும்படியாக, அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடாதபடிக்கு, அந்த ஆட்டுக்குட்டி தொலைந்து போயிடாதபடிக்கு அதை ஓனாய் பிரி போடலாம், இல்ல விலங்குகள் கடிச்சு அதுக்கு இரையாக்கிக்கலாம். அப்படி ஆக்காதபடிக்கு அந்த ஆட்டுக்குட்டியை மீட்டு கொண்டு வரதா அந்த மேய்ப்பன் போனபடி நம்ம இயேசு கிறிஸ்து அப்படிதான் வந்தார். அப்ப நம்ம மேல விழுந்த கடமை என்ன, நம்மளோட இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ற நம்ம என்ன பண்ணணும், அவரை போல அந்த ஒரு ஆத்ம தாகம் இருக்கணும், ஆத்ம பாரம் இருக்கணும், ஜபிக்கணும், சுவிசேஷம் சொல்லணும். கர்த்தருக்கு கிருபையினால நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆத்மா பின்னாடி போய் அவங்க தேவைகளை சந்தித்து அவங்கள இயேசு பக்கம் கொண்டு வரதுதான் நம்மளோட கோலா இருக்கணும், மிஷனா இருக்கணும். ஆமென்.